டியர் 6 PM கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு போர்ட் கெஸ்ஸிங்கில் பார்த்துடலாம். போர்ட் கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்க நம்பர், அதாவது பி போர்டுக்கும் இந்த இடத்துல ஏ போர்டு சின்ன நம்பராக வரும்போது நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னாக்க இங்கே இருக்க ஒன்று அப்படியே இங்கே வந்திருக்கு. ஸோ அதே பேட்டர்னில் நாம் எடுத்தோம்னா இன்னைக்கு ஏ போர்டில் 9 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஏ போர்டில் 9 வரலாம், இல்லைனா பவரில் 4 கூட வரலாம். ஸோ ஏ போர்டில் 9 கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. 4 வந்து சப்போர்ட் நம்பரை எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஏ போர்டில் 9 4 எடுத்துக்கோங்க. அப்படி ஏ போர்டில் 9 இல்லை 4 அப்படி வந்தாக்க பி போர்டில் என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க 9க்கு சின்ன நம்பர் 0ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அப்படி டைரெக்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நாமளும் 4க்கு சின்ன நம்பர் எடுத்தாக்க 3. ஸோ ஏ போர்டில் 9 இல்லைன்னா 4, பி போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3. ஸோ நீங்கள் இது வந்து ஏபி 93, ஏபி 93 இல்லைன்னா 94 இப்படி கூட நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது. எனக்கு கேஎல்ல வர சான்சஸ் தான் இதெல்லாம். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் நான் பார்த்தீங்கன்னா 7 எடுத்திருக்கேன். ஸோ ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 9 4, பி போர்டில் பார்த்தீங்கன்னா 3. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நான் என்ன 3D எடுத்திருக்கேன்றது ஐடியா கிடைச்சிருக்கும். நான் பார்த்தீங்கன்னாக்க 937, 937, 437 இந்த 2 நம்பர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் எது உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகுதோ நீங்கள் அதை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா டியர் 6 மணிக்கான கெஸ்ஸிங் தான் இது. இப்போ டைம் 5 மணி ஆகுது, இன்னும் 1 ஹவர் இருக்குது. ஸோ இது உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆனாக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் டியர் 8 PM கெஸ்ஸிங்கும் நைட் ஒரு 6:30 7 மணிக்குள்ளே நான் போஸ்ட் பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.